ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் வந்து கஸ்டமர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஷர் பூஸ்டர் பம்பை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது கிர்லோஸ்கர் பிராண்டில் 1 ஹெச்பிக்கு ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுதான் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். மோட்ரு தனியாக, ப்ரெஷர் டேங்க் தனியாக அண்ட் அக்சரிஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணது வந்து 1 ஹெச்பி மோனோ பிளாக் மோட்டருங்க. இது வந்து கிர்லோஸ்கர் பிராண்ட். இது மாடல் நேம் வந்து ஜல்டாக்ஸ்னு போட்டிருக்கு. இது ஒரு ஆர்டினரி மோனோ பிளாக் மோட்ரு, 1 ஹெச்பி மோட்ரு. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் டேங்க் அண்ட் அக்சரிஸ் கொடுத்துருக்க பாக்ஸை ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பீட்டாலி பிராண்ட் கொடுத்துருக்காங்க. பீட்டாலி பிராண்ட் வெளியில் அட்டையிலே போட்டிருக்கு. ஸோ உள்ள ப்ரெஷர் டேங்க் இருக்குது அண்ட் அது இல்லாமல் அக்சரிஸ் இருக்குது. இப்போ நான் வெளில எடுக்கிறது வந்து ப்ரெஷர் சுவிட்சு, டான்ஃபோர்ஸுங்கிற பிராண்டு. அண்ட் இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்வி வால்வு, நான் ரிட்டன் வால்வு பிராஸில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த அக்சரிஸ் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும், நம்ம தான் வாங்கி அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து ஒயிட் கலரில் ஏதோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு பிராஸ் த்ரெட்டில் வந்து ஒரு கனெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் இருக்கிறது ப்ரெஷர் கேஜ். இந்த ப்ரெஷர் கேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 14 பார் 200 PSI வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டேங்கை வெளில எடுக்கிறோம். இந்த ப்ரெஷர் டேங்க் தான் பீட்டாலிங்கிற பிராண்டு. ஸோ பீட்டாலிங்கிறது ஒரு சைனா மேக் தான். அண்ட் இது வந்து 24 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ப்ரெஷர் டேங்க். இது அடுத்தது ப்ரெஷர் சுவிட்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து டான்ஃபோர்ஸுங்கிற பிராண்டு. இது ஆல்ரெடி இந்த ப்ரெஷர் சுவிட்ச் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல குவாலிட்டியான பிராண்டு தான் இது. ஸோ இதில் வந்து ப்ரெஷர் வேரியேஷன் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேபிள் வந்து இதில் இன்லெட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு எல்லாமே பண்ணலாம் இதில். அண்ட் இந்த சுவிட்சை வந்து 2 பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஹை ப்ரெஷர் அண்ட் லோ ப்ரெஷர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். அடுத்து இந்த கனெக்டர் பிராஸ் த்ரெட்டில் உள்ள கனெக்டரை எடுத்துகிட்ருக்கோம். இந்த கனெக்டரை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா பக்கமும் நிறைய த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கனெக்டர் தான் மெயின். இந்த கனெக்டர் இருந்தால் தான் மோட்டர்லேருந்து ப்ரெஷர் டேங்க்கு, ப்ரெஷர் கேஜு, ப்ரெஷர் சுவிட்சு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது நான் ரிட்டன் வால்வு. ஸோ இதுவும் பிராஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த பக்கம் கொடுக்கணுங்கிறதையும் ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி தான் நம்ம வந்து மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோட்டரில் எடுத்தோடனே இந்த நான் ரிட்டன் வால்வு தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கனெக்டர், அதுக்கப்புறம் ப்ரெஷர் டேங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி இமேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏரோ மார்க் போட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1 இன்ச் த்ரெட்டில் வருது. ஆக்சுவலி இது ரூஃப் டாப்பில் இருக்க சிவில் டேங்க்கு. இதில் வந்து இந்த 2 லைன் போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு டெலிவரியிலேருந்து 2 லைன் எடுத்துருக்காங்களே, இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோருக்குள்ளே பாத்ரூம்குள்ளே செப்பரேட் கனெக்ஷனு. ஸோ இந்த இடத்துல தான் ப்ரெஷர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பூஸ்டர் பம்ப் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஒரு டெலிவரியிலேருந்து தான் பிரியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு கனெக்ட் பண்ண முடியாது. அதனால் கீழே 2 டெலிவரியுமே ஒன்றாக்கி பைபாஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பைப்லைன் ஆல்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மோட்டரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இந்த மோட்டரை பொறுத்தளவுக்கு இது ஒரு நார்மல் மோனோ பிளாக் மோட்டர் தான், 1 ஹெச்பி மோட்ரு. இது வந்து டெலிவரி பிளான்ச்சில் உள்ள அந்த டம்மி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிளான்ச்சை வந்து அதே இடத்துல போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த பிளான்ச்சுக்கு மேலே தான் வந்து நம்ம அந்த வால்வு, ப்ரெஷர் சுவிட்சு, ப்ரெஷர் டேங்க் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு பார்த்து தான் பைப் லைனை கட் பண்ணி எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு மோட்டரில் வந்து டெலிவரி அண்ட் செக்ஷன் ரெண்டுலேயும் உள்ள பிளான்ச்சில் வந்து 1 இன்ச் எம்டியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது பைப் லைன் கஸ்டமர் பிளேஸில் பைப் லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் சிபிவிசி. பட் நமக்கு அந்த ஏரியாவில் 1.25 இன்ச் ஃபிட்டிங் வந்து கிடைக்கல. அதனால் 1 இன்ச் ஃபிட்டிங் வாங்கி மோட்டர் எல்லாமே செட் பண்ணிட்டு ரெடியூசர் 1க்கு 1.25 ரெடியூசர் போட போகிறோம். ஆக்சுவலி இந்த வேலை எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, கஸ்டமர் பிளேஸில் வந்து நம்ம வாட்டர் சாஃப்ட்னர் போட போகிறோம். ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. பைப்பு எல்லாமே ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கஸ்டமர் வந்து பாத்ரூமில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால எல்லாமே ஜாகுவார் ஃபிட்டிங்கு. ஸோ ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிறதுனால ப்ரெஷர் பூஸ்டர் பம்பு போடலான்னு சொல்லி அவங்களே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்க்குலேட் பம்பு தான் போடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பூஸ்டர் பம்பே போட்டலாம். சர்க்குலேட் பம்பும் சேம் இதே கான்செப்ட் தான், பட் இதை விட ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ஆர்வி செட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நான் ரிட்டன் வால்வு தான் இதில் முக்கியமான திங். மோட்டர் வந்து ப்ரெஷர் பில்டப் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகக்கூடாது. அதுக்காக என்ஆர்வி தான் ஃபஸ்ட்டு செட் பண்ணோம். என்ஆர்வி வந்து மோட்டரோட டெலிவரியில் பிகினிங்லேயே மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் ப்ரெஷர் டேங்க்கு, டெலிவரி பைப்பு எல்லாத்துக்குமே ப்ரெஷர் பில்டப் ஆயிரும். பில்டப் ஆனதுக்கப்புறம் டேப்பை திறந்தால் மட்டும்தான் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகணும். பேக் ப்ரெஷர் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ஆர்வி வந்து ஃபஸ்ட் செட் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்து கனெக்டர் செட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே பிராஸில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கனெக்டர்லேருந்து தான் டெலிவரி போகும். மேலே வந்து ப்ரெஷர் டேங்க் செட் பண்ண போகிறோம். ப்ரெஷர் கேஜு, சுவிட்சு எல்லாமே இதில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு எம்டியை கனெக்ட் பண்ணுறாங்க. எம்டிஏக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி பைப்லைன் இதில் போயிடும். ஸோ மேலே டாப்பில் வந்து ப்ரெஷர் டேங்க் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்லெட் அவுட்லெட் பைப்பெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு வச்சு பார்த்து செட் பண்ணிட்டுருக்காங்க மோட்டரை. அப்பார்ட்மெண்ட் கிளாம்ப் போட்டு மோட்டரை வந்து ஃப்ளோர்லேயே செட் பண்ணுறோம். ஸோ பைப்பை டைவர்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. மோட்ரு இன்லெட் பைப்பை ஒரு லைன்லேருந்து எடுத்தாச்சு. அண்ட் அவுட்லெட்டை இன்னொரு லைனில் கொடுக்க போகிறோம்.
அதுக்காக மோட்டர் பேஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரில் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த அப்பார்ட்மெண்ட் கிளாம்பை வச்சு மேலே போல்ட்டு போட்டுக்க போகிறோம். கீழே ஃப்ளோரில் வந்து கோச் ஸ்க்ரூ அடித்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மார்க் பண்ண இடத்துல ட்ரில் பண்ணிவிட்டு கீழே வந்து வுட் ஃப்ளக் அடிக்க போகிறாங்க. ஆக்சுவலி கஸ்டமர் பிளேஸுக்கு என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தோம்னா ரொம்ப சால்ட் அடைக்குது டேப்லன்னு சொன்னாங்க. வாட்டர் சாம்பிள் கலெக்ட் பண்ணி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து வாட்டர் சாஃப்ட்னருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கஸ்டமர் பிளேஸில் பைப்பு அடைச்சது எல்லாத்தையுமே ஆசிட் போட்டு க்ளீன் பண்ணி ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால மேலே 2 ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. அதனால் ப்ரெஷர் பூஸ்ட் பம்பு வந்து ப்ளம்பரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம சாஃப்ட்னர் ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பூஸ்ட் பம்பை செட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் சாஃப்ட்னர் போட்டோன்னா நல்லா இருக்கும். சாஃப்ட்னர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து இப்போ டேப்பில் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸ்கேலிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி ப்ரெஷர் பூஸ்ட் பம்பை செட் பண்ணிகிட்ருக்கோம். பம்போட போத் இன்லெட் அண்ட் அவுட்லெட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா யூனியன் போட போகிறோங்க. ஸோ இந்த யூனியன்லாம் கிடைக்கல, 1.25 யூனியன் கிடைக்காதனால ஃபிட்டிங்ஸ் எல்லாமே 1 இன்ச்லேயே வாங்கியாச்சு. அவங்க லைன் எல்லாமே டெலிவரி லைன் வந்து 1.25 போட்டிருக்காங்க ஓப்பனில் வரது சிபிவிசி. பட் நாங்கள் போன இடத்துல வந்து சிபிவிசியில் 1.25 ஃபிட்டிங்ஸ் கிடைக்கல. அதனால் வந்து இந்த யூனியன் வரைக்குமே பார்த்திங்கன்னா 1 இன்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.25க்கு ரெடியூசர் போட போகிறோம். இப்போ மோட்டரோட ஃபிட்டிங்ஸ் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ளம்பிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. ஸோ மேலேருந்து டெலிவரி வரது வந்து மோட்டருக்கு ஒரு லைன் கொடுத்து அண்ட் அவுட்புட் போகிற மாதிரி ரெண்டையும் லிங்க் பண்ணியாச்சு கீழே 2 பாத்ரூமுக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் டேங்க் மாட்டுறதுக்கு முன்னாடி ப்ரெஷர் சுவிட்ச் அண்ட் கேஜை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ப்ரெஷர் சுவிட்சை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒயரிங் கனெக்ஷன் இருக்குது. இது வந்து போத் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை ப்ரெஷர் சுவிட்சாக யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு பர்பஸ் தான் ஆனால் யூஸ் பண்ண முடியும் ஒரு சுவிட்சை. இந்த சுவிட்சை வந்து ஹை ப்ரெஷருக்கு வேணால் ஹை ப்ரெஷருக்கு செட் பண்ணிக்கலாம், லோ ப்ரெஷருக்கு வேணால் லோ ப்ரெஷர் செட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பூஸ்டர் பம்பை பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் சுவிட்ச் தான் தேவை. அதனால் வந்து ஹை ப்ரெஷர் கனெக்ஷனுக்குள்ள கனெக்ஷனை கொடுக்குறோம். ஒன்றும் இல்லை, 3 டெர்மினல் தான் வருது இதில். ஒன்று காமனு, இன்னொன்று NO NC. NOவில் கொடுத்தோம் அப்படின்னா நார்மலி ஓப்பனில் இருந்ததுன்னா லோ ப்ரெஷர் சுவிட்சுக்கு யூஸ் பண்ணுறது. ப்ரெஷர் வந்து இன்லெட்டில் தள்ளிச்சுனா தான் வந்து சுவிட்ச் க்ளோஸ் ஆகும். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹை ப்ரெஷருக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து NCயில் கொடுக்குறோம். NCனா நார்மலி க்ளோஸில் இருக்கும். மோட்ரு பில்டப் ஆகி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NO நார்மலி ஓப்பனாக மாறணும். இப்போ இதில் கொடுத்துருக்க கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 and 2 வந்து NO, 2 and 1 பார்த்தீங்கன்னா NC. ஸோ நடுவில் 2 இருக்கிறது வந்து காமனு, 4 வந்து நார்மலி ஓப்பனு, 1 வந்து நார்மலி க்ளோஸ். நம்ம இந்த பிளேஸில் வந்து ஹை ப்ரெஷர் சுவிட்சாக தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து 2 and 1 கொடுத்தா போதும். 2ல் கொடுத்து 1ல் எடுத்தோம் அப்படின்னா எப்போதுமே க்ளோஸில் இருக்கும். மோட்டர் ஆன் பண்ணோம்னா அதுக்கு பவர் போயிட்டே இருக்கும். எப்போ ப்ரெஷர் ஒன்ஸ் பில்டப் ஆகுதோ அப்போ வந்து அது ஓப்பன் ஆயிரும். ஸோ அடுத்து வந்து டிஃப்ரென்ஷியேட் ப்ரெஷர் ஒரு 10 to 15 PSI குறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப க்ளோஸ் ஆகி மோட்டர் ஆன் பண்ணிவிடும். இதான் இதோட பர்பஸு. ஸோ இப்போ நம்ம ப்ரெஷர் சுவிட்ச்லேருந்து ஒயர் எடுத்துட்டோம். அண்ட் ப்ரெஷர் சுவிட்சை வந்து அந்த கனெக்டரில் மாட்டுறதுக்காக டெஃப்லான் அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ப்ரெஷர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ப்ரெஷர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதில் நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ரெக்யர்மெண்ட் இருக்குன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மேலே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதில் எதுவுமே கை வைக்கல. ஸோ 60 பார் கிட்டத்தட்ட 55 to 60 பார் வந்து ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி PSI 60 PSI வந்துச்சுன்னா ஆஃப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து ஒரு 40 to 45 PSI குறையிறப்ப மெஷின் வந்து ஆன் ஆயிரும், திரும்ப மோட்டர் ஆன் ஆயிரும், க்ளோஸ் ஆகிற மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அது எதுவுமே மாற்ற போகிறதில்ல. இப்போ வந்து ப்ரெஷர் கேஜி செட் பண்ண போகிறோம். இது வந்து 200 PSIக்கு காட்டுற மாதிரி ப்ரெஷர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ப்ரெஷர் கேஜி. இந்த ப்ரெஷர் சுவிட்சை பொறுத்தளவுக்கு நமக்கு சும்மா ஷோ பண்ணுறதுக்காக தான் இந்த சுவிட்சு, வேறு எந்த பர்பஸும் கிடையாது. ஸோ இப்போ சுவிட்சையும் இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ப்ரெஷர் டேங்க் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ப்ரெஷர் டேங்க்கை வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சேம் இதே கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மோட்டர்னு கிடைக்குது. அது வந்து சர்க்குலேஷன் பம்பு, இது வந்து பூஸ்டர் பம்பு. ஸோ அந்த சர்க்குலேஷன் பம்போட இந்த பூஸ்டர் பம்பில் ப்ரெஷர் வந்து அதிகமாக கிடைக்கும். பட் ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு இருக்கும். ஸோ இப்போ ப்ரெஷர் டேங்க்கையும் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒயரிங் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்குறது தான். இப்போ ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சு அடுத்து வந்து ஒயரிங்கை பார்க்க போகிறோம். ஸோ ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுவிட்சிலேருந்து 2 ஒயரு, மோட்டர்லேருந்து 2 ஒயர் வருது இல்லையா. இதில் வந்து மோட்டருக்கு போகிற இன்புட் ஒயரில் ஒரு ஒயரை ப்ரெஷர் சுவிட்சோட ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிடணும். மோட்டரோட இன்னொரு ஒயரில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா வெளியிலேருந்து வர ஃபேஸ் நியூட்ரல் இருக்கு இல்லையா, ஃபேஸ் வந்து ப்ரெஷர் சுவிட்சுக்கு போயிட்டு இன்புட்டாக போயிட்டு அண்ட் ப்ரெஷர் சுவிட்சோட அவுட்புட் எடுத்து மோட்டரில் கனெக்ட் பண்ணுறோம். நியூட்ரல் வந்து டேரெக்டாக மோட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒயர் ரெடி பண்ணியாச்சு. மேல் ஃபீமேல் கனெக்டர் 2 பின் கனெக்டர் போட்டிருக்கோம், ஃப்ளக்கு. பிகாஸ் நாளைக்கு ஏதாவது கழட்டுறமா இருந்தால் கூட டக்குன்னு ஒயரை கட் பண்ணாமல் எடுக்கிறதுக்காக மேல் ஃபீமேல் 2 பின் ஃப்ளக் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஒயரிங் இதுதான். ஃபேஸ் நியூட்ரல் மெயினாக வரது வந்து ஃபேஸ் வந்து ப்ரெஷர் சுவிட்சுக்கு போயிட்டு மோட்டருக்கு போகுது. ப்ரெஷர் பில்டப் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஆயிரும், மோட்டர் ஆஃப் ஆயிரும். அண்ட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிறப்ப திரும்ப வந்து ப்ரெஷர் சுவிட்ச் பவர் கொடுத்து மோட்டர் ஆன் பண்ணிவிட்றோம். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ ஒயரிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்ஸ்டலேட் பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போ ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பவர் கொடுத்தாச்சு, மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. பக்கத்தில் சுவிட்ச் போர்ட்லேருந்தே பவர் எடுத்துருக்கோம். எதுக்கும் சேஃப்டிக்கு ஒரு சுவிட்சில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு சுவிட்ச் கண்ட்ரோலில் தான் கொடுத்துருக்கோம். மெஷின் ஆன் பண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷரும் பில்டப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடும் பார்ப்போம். 50 PSI வந்தோடனே ஆஃப் ஆயிடுது. அந்த வால்வு ஓப்பன் பண்ண திரும்ப ஆனாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து டேப் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்க டேப்பெல்லாம் ப்ரெஷர் பில்டப் ஆயிடுச்சுன்னா 50 bar 50 PSI வந்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். அந்த டேங்க் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி எடுத்து 2 ஃப்ளோருக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஃப்ளோர் கொடுத்தது வந்து நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு சிங்கிள் டெலிவரியாக கொடுத்துட்டோம். ஒன்று வந்து மோட்டருக்கு போகுது, இது வந்து மோட்டருக்கு இன்லெட்டாக போகுது. இன்னொன்று வந்து பைபாஸ் வால்வாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் கொடுத்துருந்தாங்க. 2 ஃப்ளோருக்கு வந்து 2ஆக செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு கேட் வால் வச்சு யூனியன் போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அதை எல்லாத்தையுமே ஒன்றாக்கிட்டோம். ஒரு சைடு வந்து மோட்டருக்கு இன்புட்டாக கொடுத்துரும், ப்ரெஷர் பம்புக்கு இன்புட்டாக வருது. இன்புட்லேருந்து அவுட்புட் எடுத்து திரும்ப 2 ஃப்ளோருக்குமே டேரெக்டாக டீ போட்டு கொடுத்துட்டோம். ப்ரெஷர் பம்ப் மூலியமாக ப்ரெஷர் பில்டப் ஆகி போகிற மாதிரி. இன்னொன்று இருக்கிறது வந்து நம்ம பைபாஸ் வால்வாக செட் பண்ணிட்டோம். ஸோ பவர் கட் ஆகுது அப்படின்னா, பவர் கட் வந்து ரொம்ப நேரம் இருக்குன்னா இந்த வால்வை ஷட் டவுன் பண்ணிவிட்டு இந்த வால்வு ஓப்பன் பண்ணோம்னா டேரெக்டாக ஃப்ளோருக்கு எப்பவும் போல் இறங்கும். அகைன் பவர் வந்துருச்சு அப்படின்னா இந்த வால்வு ஆஃப் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா ப்ரெஷர் பம்ப் மூலியமாக வரும், பூஸ்டர் பம்ப் மூலியமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 PSI 45 to 50 PSI வந்துருச்சுன்னா மோட்ரு வந்து ஷட் டவுன் ஆயிடுது, கட் ஆஃப் ஆயிடுது. டேப்பு எப்போல்லாம் திறக்கிறோமோ அப்போல்லாம் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். ப்ரெஷர் ரெடியூஸ் ஆச்சுன்னா மோட்ரு ஆன் ஆயிரும். அகைன் டேப்பை க்ளோஸ் பண்ணுறோம்னா ப்ரெஷர் பில்டப் ஆயிரும், அப்போ வந்து மோட்ரு ஆஃப் ஆயிரும்.